Happy morning, dear friends. Here's yours, Dr. Ajitha. Welcome to Demystify with Ajay. Dear friends, இன்னைக்கு நாம அடுத்த மாடியூல் அதாவது ஃபைல்ஸ். ஸோ ஃபைல் ஹேண்ட்லிங் அப்படிங்கிறத கான்செப்டை நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ ஃபைல்ஸ் அப்படிங்கும்போது ஓகே வாட் வுட் பி தேர் இன் தட் ஃபைல்ஸ். ஸோ இன்ன வரைக்கும் நம்ம பார்த்துட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் we have discussed something variables பார்த்தோம் அண்ட் அந்த எக்ஸாக்ட் வேரியபிள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நியூமரல்ஸா இருக்கிற மாதிரி பார்த்தோம் அண்ட் அந்த நியூமரல்ஸ் மேபி இன்டீஜர் ஆர் ஃப்ளோட் அப்படிங்கிற மாதிரி சம்டைம்ஸ் காம்ப்ளெக்ஸும் இருக்கலாம் அப்படிங்கிறத ஸ்பெசிஃபை பண்ணியிருந்தோம் அண்ட் அஃப்கோர்ஸ் ஸ்ட்ரிங்ஸ் இருக்கிற மாதிரி ஆன எக்ஸாக்ட் ஃபங்க்ஷனாலிட்டிஸை நம்ம பண்ணோம் அண்ட் இந்த எக்ஸாக்ட் வேரியபிள்ஸ் அஃப்கோர்ஸ் இன்சைட் த ஃபங்க்ஷன் அவுட் சைட் த ஃபங்க்ஷன் அண்ட் குளோபல் வேரியபிள்ஸ் அண்ட் லோக்கல் வேரியபிள்ஸ் non-local variables. So இந்த மாதிரி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் வேல்யூஸை அசைன் பண்ணி நம்ம அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருந்தோம். ஸோ இப்போ நாம ஒரு வேல்யூஸை அசைன் பண்ண போறது கிடையாது, ஒரு ஹோல் டாக்குமெண்ட்டை நாம எடுத்து ஒர்க் பண்ண போறோம். ஸோ அந்த மாதிரியான டாக்குமெண்ட் என்ன மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கலாம். ஓகே, ஸோ பேசிக் டிஃபால்ட்டா பாத்தீங்கன்னா ரெண்டு விதமான டாக்குமெண்ட், ஒன்னு டெக்ஸ்ட் டாக்குமெண்ட், இன்னொன்னு பாத்தீங்கன்னா பைனரி டாக்குமெண்ட். ஸோ திஸ் இஸ் வாட் த டிஃபால்ட் திங். அப்படி இருக்கும்போது whenever you just specify file அப்படின்னு சொன்னா சிஸ்டம்க்கு வந்து பாத்தீங்கன்னா டெக்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். if it is so binary அப்படிங்கும்போது we have to specify it is a binary file அப்படின்னு. ஸோ இந்த டெக்ஸ்ட்ல என்ன இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா some content some documents அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். ஸோ இந்த ஃபைல்ஸ் இப்போ நாம என்ன மாதிரியான ஆபரேஷன்ஸ் எல்லாம் பண்ண போறோம் அப்படின்னா let we just first of all actually இந்த ஃபைல் எதுவுமே இல்லை. ஸோ let we just create a file manually நம்ம பண்ணலாம். ஓகே, ஸோ கிரியேட் பண்ண போறோம் அண்ட் தென் அதை வந்து ஃபங்க்ஷன் மூலமா பைத்தான் மூலமா we are just going to open the file and then we are going to close the file. இது க்ளோஸ் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா of course whenever you open a file of course purpose we have to give as a closing. ஏன்னா க்ளோசிங் அப்படின்னு இருக்கும்போது இட் இஸ் ஃபோர்ஸ்ஃபுல்லி க்ளோஸ் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ அந்த க்ளோசிங் இல்லை அப்படிங்கும்போது ஹவு வி ஆர் ஜஸ்ட் கோயிங் டு ஓப்பன் அதையும் நான் ஸ்பெசிஃபை பண்றேன். அதாவது வித் ஃபைல் ஓப்பனிங் அப்படிங்கிற மாதிரியான கான்செப்ட் இருக்கு, அதையும் நம்ம பார்க்க போறோம். அண்ட் ஆஃப்டர் தட் ஆப்ரேஷன் அப்படின்னு மெயினா சொல்ல போறது ரைட்டிங் அண்ட் ரீடிங். ஓகேங்களா? சோ இது வந்து நாம இன்னைக்கு பர்டிகுலரா டெக்ஸ்ட் அப்படிங்கறத பார்க்க போறோம் அண்ட் தேர் ஆர் ஆல்சோ சம் கமாண்ட்ஸ் ரிலேட்டட் டு பைனரி. சோ அதையும் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். சரி, ஓகே, லெட் வி ஜஸ்ட் கோ இன்டு தி செஷன். சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஃபைல்ஸ் பத்தி நம்ம பார்க்க போறோம். சோ அந்த ஃபைல்ஸ் பாத்தீங்கன்னா சோ ஹவ் டு ஓபன் a file. சோ யூசுவலா when we just particularly open அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா here we are going to give f அப்படிங்கிறது ஃபைல் ஹேண்ட்லிங்கான அந்த எக்ஸாக்ட் வேரியபிள். ஓகே, சோ இந்த இடத்துல என்ன ஃபைலை நீங்க ஓபன் பண்றீங்களோ அந்த எக்ஸாக்ட் ஃபைலை நீங்க இங்க ஸ்பெசிஃபை பண்ணணும் ஓபன் அப்படிங்கிற கமாண்ட் கொடுத்து. ஓகேங்களா? ஆர் எல்ஸ் இஃப் கரண்ட் ஃபோல்டர்ல இல்ல அப்படிங்கும்போது யூ ஹாவ் டு ஸ்பெசிஃபை fully the path. ஓகேங்களா? அண்ட் ஞாபகத்துல வச்சுக்கோங்க இந்த இடத்துல we have to specify what is the exact ஃபைலோட version, that is whether it is a text file or binary file அப்படிங்கிறது. Or else one such a thing is that அதாவது mode அப்படின்னு. ஓகேங்களா? சோ இந்த மோட் என்ன அப்படிங்கறத நான் முன்னாடி ஸ்பெசிஃபை பண்ணிடுறேன், then we just go for the exact syntax. சோ இங்க பாத்தீங்கன்னா of course reading the file and text வந்து தான் நம்மளுக்கு default, I have already specified. And binary files பாத்தீங்கன்னா it is most of them, if it is as like a logo or if it is as like an image file. so அந்த மாதிரியான இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பைனரியில இருக்கும். and you can just give the x அப்படிங்கிற மாதிரியான கமாண்ட் கொடுக்கலாம் for creating. if it is already exist அப்படி இருக்கு அப்படின்னா you just get an error, okay, it is already exist அப்படிங்கிற மாதிரி. and kindly just come across here. இங்க பாத்தீங்கன்னா reading a binary file and of course நம்மளுக்கு ஃபர்ஸ்ட்ல பார்த்தோம்னா நம்ம அங்கதான் ஆரம்பிச்சோம் reading a text file அப்படிங்கிற மாதிரி, which is a default thing. ஓகேங்களா? and read plus not only reading one more operations also அப்படின்னு இருக்கிறதுனால read plus, and if it's so it is a binary அப்படின்னா rb plus. and if you want to write a text file w and writing a binary file wb. so இது மாதிரி வந்து நம்மளுக்கு of course w plus and wp plus அப்படிங்கிற மாதிரி writing and more than one operation அப்படின்னு இருக்கு. and kindly just have a note of it. append அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. append அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா of course ஒரு file which is already written or something a content is there, if you don't want to overwrite, அதாவது வந்து பாத்தீங்கன்னா usually I just specify here
அதாவது when we just having a file, so in such a case இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு ஃபைல் இருக்கு, இந்த இடத்துல கண்டென்ட் இருக்கு அப்படிங்கும்போது நம்மளுக்கு ரீட் ஆபரேஷன் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணோம்னா it is just going to open it and இதுல என்ன இருக்கோ அதை நம்ம ரீட் பண்ணலாம். அண்ட் இந்த எக்ஸாக்ட் விஷயம் நம்ம ரைட் அப்படின்னு கொடுத்தோம்னா அஃப்கோர்ஸ் இதுக்குள்ள இருக்கிற கண்டென்ட் it would just vanish. நம்மளுக்கு என்ன கண்டென்ட் நம்ம ஸ்பெசிஃபை பண்றோமோ it would be overwritten. அப்படி ஆல்ரெடி இருக்கிற எக்ஸாக்ட் கண்டென்ட்டை நம்ம ஓவர் ரிட்டன் பண்ணாம வாட் வி வாண்ட் டு, இப்ப நம்ம ரைட் பண்ற எக்ஸாக்ட் கண்டென்ட் ஜஸ்ட் ஆட் அப் ஆனா போதும் அப்படிங்கிற மாதிரியும் ப்ரீவியஸ்ல இருக்கிற கண்டென்ட் அப்படியே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது we can just provide the append function. So பாத்தீங்கன்னா read, write and of course append அந்த மூணு விஷயத்தை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். And of course we are just going to take an exact text file தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். So one second I just repeat it. So இங்க பாத்தீங்கன்னா we have read, write and append. So not only this, இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு text file இருக்கு, and if you want to make it in a binary file, WRB, WB and AB அப்படின்னு இருக்கு. And the same thing இப்போ இந்த text fileல not only reading, one more operation நீங்க பண்ண போறீங்க, that may be writing or any other operation பண்ண போறீங்க அப்படின்னா you can just go with R plus, W plus and A plus, and toward the same binary க்கு பாத்தீங்கன்னா RB plus, W plus and AB plus. So these are all the exact mode. So in the mode specify பண்ணி தான் we are going to open the file. அப்போ ஃபைல ஓபன் பண்ணும்போதே இந்த பர்டிகுலர் மோட நாம ஸ்பெசிஃபை பண்ணி தான் ஃபைல ஓபன் பண்ணணும். ஓகேங்களா? சோ இப்போ ஃபைல் ஓபன் பண்றதுக்கான எக்ஸாக்ட் ஃபங்க்ஷனாலிட்டியை நான் உங்களுக்கு ஸ்பெசிஃபை பண்றேன். தட் இஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் okay, first of all நம்ம ஆல்ரெடி நான் ஸ்பெசிஃபை பண்ணினேன், that is open, and இந்த இடத்துல the exact file name, if it is a something a.txt அப்படின்னு இருந்துச்சுன்னா இந்த இடத்துல file name நீங்க ஸ்பெசிஃபை பண்ணணும். and here you have to specify the mode. நான் இப்ப மேல சொன்ன மாதிரி any mode, என்ன மோட்ல நீங்க ஓபன் பண்ணி இதை யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த எக்ஸாக்ட் மோட இங்க நீங்க ஸ்பெசிஃபை பண்ணலாம். and of course not only this, one more particular attribute it is also there which we just say encoding. And இந்த encodingல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா of course இந்த exact encoding வந்து பாத்தீங்கன்னா it is அதாவது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சிஸ்டம் already we have discussed a lot. அதாவது சிஸ்டம்க்கு வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே ones and zeros அது மட்டும் தான் புரியும். So what we are writing in a text, நம்ம இங்க டெக்ஸ்ட்ல என்ன ப்ரொவைட் பண்றோமோ அந்த எக்ஸாக்ட் விஷயம் it is going to have it, அதாவது encoded மூலமா it is going to make it as like an ASCII or Unicode அந்த மாதிரியான விஷயத்துல it is making an encoding and it is converting. அப்படி இருக்கும்போது it is exactly an dependent, platform dependent. அப்படி இருக்கும்போது இந்த exact encoding, whether it is Windows or we can just go for Linux, அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. இப்போ Windows அப்படின்னு இருக்கும்போது default it would be CP1252, and if it is on Linux UTF-8 அப்படிங்கிற மாதிரி. So இந்த exact encoding. So இது default whether it can be changed அப்படின்னு சொன்னா of course each and everything பாத்தீங்கன்னா இந்த exact encoding it is dependent towards different platform. விண்டோஸ்ல ஒரு மாதிரியா இருக்கும், லினக்ஸ்ல ஒரு மாதிரியா இருக்கும். நான் விண்டோஸ் சிஸ்டம் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், வெதர் ஐ கேன் ஜஸ்ட் கோ வித் லினக்ஸ் ஓட UTF-8 நாம அந்த என்கோடிங் ஸ்பெசிஃபை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா தாராளமா பண்ண முடியும். பட் வாட் ஆர் த திங், இந்த இடத்துல என்கோடிங் அப்படிங்கறத ஸ்பெசிஃபை பண்ணி இந்த மாதிரி UTF அப்படிங்கறத பர்பஸா யூ ஹாவ் டு கிவ். ஆர் இஃப் யூ ஆர் யூசிங் அ லினக்ஸ் OS அப்படின்னு இருக்கும்போது ஐ வாண்ட் டு மேக் check for a thing of Windows அப்படின்னா தயவு செஞ்சு encoding அப்படிங்கறது இங்க ஸ்பெசிஃபை பண்ணி just provide CP1252 அப்படிங்கிற மாதிரி. So both the things it is possible. Default உங்களுக்கு என்ன configuration இருக்கோ, என்ன platform இருக்கோ, it is just going to work on to that. If you want to change, kindly change this encoding and check பண்ணி பாருங்க. Okay, of course நம்மளுக்கு research and இந்த மாதிரியான விஷயம் ஒரு ட்ரை பண்ணி பார்க்கறது of course it would be very interesting. So அந்த மாதிரி இருக்கிறத ட்ரை பண்ணி பாருங்க. Okay, so now let I just manually நம்ம இங்க வந்து let me create ஒரு text file create பண்ண போறோம். Let I just give something name. Let me give as like first. Okay, first.txt.
ஸோ ஜஸ்ட் இப்போதைக்கு நம்ம ஓப்பன் மட்டும் பண்ணி வைப்போம். we are not going to give any content. ஸோ இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல first.txt அப்படின்னு சொல்லி இப்போ ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ அதை நம்ம இங்க ஓப்பன் பண்ணி பார்க்க போறோம். ஸோ ஃபைல் ஹேண்ட்லிங்காக எஃப்னு கொடுக்கலாம், ஆர் ஆல்சோ இஃப் யூ வாண்ட் டு கிவ் எனி வேரியபிள்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா தாராளமா கொடுங்க. ஸோ ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு ஓப்பன் திஸ் ஃபைல். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா பர்டிகுலரா என்ன ஃபைல் நேம் நீங்க ஸ்பெசிஃபை பண்ணீங்களோ கைண்ட்லி ப்ரொவைட் த சேம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா first.txt அப்படின்னு ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு கிவ் txt. ஓகே, அண்ட் செகண்ட் இங்க பாத்தீங்கன்னா ஐ எம் நாட் கோயிங் டு கிவ் எனி பர்டிகுலர் மோட் ஆர் எனி என்கோடிங் நான் எதுவுமே கொடுக்க போறது இல்ல. ஜஸ்ட் ஃபார் யுவர் சேக் ஐ எம் ஜஸ்ட் வாண்ட் டு கோ ஷோ யூ வாட் இட் இன்சைட் தட் ஹியர். ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா நம்ம நேம் first.txt மட்டும் தான் ஸ்பெசிஃபை பண்ணினோம். அண்ட் கைண்ட்லி ஜஸ்ட் அப்சர்வ் டிஃபால்ட்டா இருக்கிற ஆர் மோட் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் வந்திருக்கு. அண்ட் ஃபார் யுவர் ஷேரிங் என்னோடது விண்டோஸ் அண்ட் அந்த இதுல பாத்தீங்கன்னா என்கோடிங் அப்படிங்கிறது CP1252 அப்படிங்கிறது எனக்கு ஸ்பெசிஃபை ஆயிருக்கு. If you want to just open that exact file, particularly இந்த மோட்ல உங்களுக்கு ஓபன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா here I just provide first.txt and provide mode. நீங்க மோடுன்னு கொடுத்தாலும் ஓகே, மோடுன்னு கொடுக்காம if you want to make it as like a write அப்படின்னாலும் it automatically makes. and இந்த இடத்துல purpose encoding னு கொடுத்து of course mine here it is specified as like CP1252ங்கிறது என்னோட default. if you want to go for UTF-8 இப்படியும் நீங்க ஓபன் பண்ணலாம். okay, so kindly just be aware if you want to know what is there in this. so I just print this F now. so பாத்தீங்கன்னா you have opened it in அதாவது ரைட் மோட்ல நீங்க ஓபன் பண்ணிருக்கீங்க. and of course it is UTF-8 அப்படிங்கிற ஸ்பெசிஃபிகேஷன் இங்க நம்மளுக்கு கிடைக்குது. so just opening அவ்வளவுதான். but one more thing I just want to add up. whenever you are opening a file for doing some operation, ஏதாவது ஆபரேஷன் பண்றதுக்கு, that is writing or reading, அந்த மாதிரி நீங்க ஏதாவது பண்ணணும்னு நினைக்கும் போது kindly there is a particular forceful thing, close it. in close அப்படிங்கறது பாத்தீங்கன்னா purpose you have to make open onto that. so இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஓபனிங் அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு விஷயமான விஷயம் நமக்கு இங்க மேல இருக்கு. okay, so f dot close அப்படிங்கறத we have to specify. and இதை இன்னொரு விஷயமாவும் நாம of course next வந்து பாத்தீங்கன்னா we are going for exceptional. அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா try and finally அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த நான் யூசுவலா ஸ்பெசிஃபை பண்றது. அதாவது when you are opening a file whether first.txt, so இதை வந்து பாத்தீங்கன்னா whether do you want to make it for reader or write or whatever be the mode, இந்த exact mode நீங்க ஸ்பெசிஃபை பண்ணதுக்கு அப்புறமா or any operation ஸ்பெசிஃபை பண்ணினதுக்கு அப்புறமா whatever the thing. okay, I just give here perform file operation whatever you want with do this. okay, so அதை நீங்க ஸ்பெசிஃபை பண்ணதுக்கு அப்புறமா make it f dot close. so இந்த இடத்துல பாத்தீங்கன்னா forcefully it would just close it. இன்னொன்னு விஷயமும் நான் உங்களுக்கு ஸ்பெசிஃபை பண்ணியிருந்தேன், that is with open. so with open அப்படின்னு கொடுக்கும்போது இந்த இடத்துல we don't need to explicitly call the close. ஏன்னா ஆட்டோமேட்டிக்கா it would be making us like a close intentionally. அதுதான் விஷயம். so அது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா so with open இந்த இடத்துல I am just giving first.txt. okay, so இந்த இடத்துல if you want to give any mode or if you want to give any encoding அதை நீங்க இங்க ஸ்பெசிஃபை பண்ணலாம். okay, let I just make it as read mode. and of course இந்த இடத்துல நம்ம ப்ரீவியஸா பாத்தீங்கன்னா f is equal to அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபைல் ஹேண்ட்லிங் அந்த f அப்படிங்கிற மாதிரி நம்ம வேரியபிள்ல நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிருந்தோம். but here we have to give at the last as f. இந்த இடத்துல when on just giving colon and whatever the operation do you want to mention அதை நீங்க இங்க ஸ்பெசிஃபை பண்ணலாம். ஓகேங்களா? so here you can just make the perform the operation.
ஓகே சோ அந்த விஷயத்தை இங்க நீங்க பெர்ஃபார்ம் பண்ணலாம். சோ இந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணும்போது இட் வுட் பி இன்டென்ஷனலி, இதை நீங்க முடிச்சுட்டு வெளியே வரீங்க அப்படின்னா இட் வுட் இன்டென்ஷனலி க்ளோஸ். So usually I just make use of this with open mainly for writing something a file. So write பண்றேன் அப்படிங்கும்போது close intentionally I just use this for closing. So you can also make use of this. ஓகேங்களா? So of course operations அப்படின்னு சொல்லி it is not at ended. ஓகேங்களா? So that is what we are making an error. So if you want to write or any other thing இங்க நீங்க provide பண்ணலாம். Okay. Now next, of course there are three main attributes of that file பாத்தீங்கன்னா file objects னு மூணு விஷயமா இருக்கு. You can just check whether the exact file is opened ஆ இருக்கா இல்ல closed ஆ இருக்கா, இல்ல அது ஓபன் பண்ணும்போது என்ன மோட்ல ஓபன் பண்ணிருக்காங்க, சரி ஓபன் பண்ணிருக்காங்களா எந்த ஃபைல் ஓபன் பண்ணிருக்காங்க. சோ அந்த மாதிரியான மூணு முக்கியமான விஷயம், that is what specified as like an attributes. ஓகேங்களா? சோ ஹியர் நாம ஒரு பர்பஸா ஒரு ஃபைலை ஓபன் பண்ணி we just check it. சோ பாத்தீங்கன்னா டேட்டா அப்படின்னு நான் ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறேன். சோ இங்க I just open. சோ இப்போ வரைக்கும் இந்த ஃபைலை தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சோ அதனால நான் இதே சேம் யூஸ் பண்ணிடுறேன். சோ இதை பாத்தீங்கன்னா நான் W அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணிடுறேன். ஓகே, and I just want to know what is the name of the file. So இந்த இடத்துல I execute it. Okay, so here data dot name. So what is the name of the file? It is first.txt. Okay, what is the exact mode of the file? It is writing mode. Okay, whether it is opened or it is closed அப்படிங்கும்போது here நம்ம closed அப்படின்னு கேட்கிறோம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இதோட ரிசல்டன்ட் நம்மளுக்கு பூலியன் அப்படிங்கறதுல தான் வரப்போகுது. ஸோ closed அப்படின்னு கேட்டா நோ, till now நம்ம இப்போ வந்து f.close அதாவது data.close அப்படிங்கறத நம்ம இங்க ப்ரொவைட் பண்ணல. ஸோ closed அப்படின்னு கேட்டா கண்டிப்பாக false அப்படின்னு தான் வரப்போகுது. ஸோ இப்போ பர்பஸா நான் க்ளோஸ் பண்றேன் இந்த எக்ஸாக்ட் ஃபைல, அண்ட் again now I just go and check whether it is closed or not. So இப்போ நமக்கு என்ன வரும்? Of course it comes as like a true. ஓகேங்களா? Here we go. So these are the three important functionalities. Okay, now operations அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு முக்கியமான ஆபரேஷன்ஸ் இருக்கு. அதாவது ரைட்டிங் எ ஃபைல் அண்ட் ரீடிங், அண்ட் அஃப்கோர்ஸ் ரைட்டிங்ல அடிஷனலா அப்பண்டும் இருக்கு அப்படிங்கறத ஞாபகப்படுத்திடுறேன். ஸோ லெட் வி ஜஸ்ட் கோ ஆன் டுவர்ட்ஸ் ரைட்டிங். ஸோ யூஸ்வலி விச் ஐ ஜஸ்ட் ஆல்வேஸ் மேக் யூஸ் ஆஃப் வித் ஓப்பன் இன் த ரைட்டிங். ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா அந்த first.txt எடுத்துக்கிறேன். Okay, and I just want to make it as like a write mode. And here as data or data1 or any other thing, உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ அதை நீங்க ஸ்பெசிஃபை பண்ணிக்கோங்க. Now let I just make it data.write. I just want to write something. This is the file. Okay, and here I'm just going to give an escape sequence /n. Of course /n எதுக்காக we have already seen, that is this is a new line. So I just want to make it one more new line அப்படிங்கிறதுக்காக. So இப்போ write, and இந்த இடத்துல this is the file we are going to use, and here again /n, and write, and we are in third line. Okay, and ஞாபகத்துல வச்சுக்கோங்க இங்க நம்ம /n கொடுக்கல. Okay, let we just execute this. Execute பண்ணியாச்சு. So now let I just refresh, and I just go and open here. So பாத்தீங்கன்னா this is the file we are going to use, and we are in third line. And ஞாபகத்துல வச்சுக்கோங்க இந்த இடத்துல what we are having, நம்மளோட cursor லைனுக்கு அப்புறமா இருக்கு. There is no 4 அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்க இல்ல. ஓகேங்களா? So now I just close this, and here again நான் என்ன பண்ண போறேன், இந்த first dot text நான் திருப்பியும் ஓபன் பண்ண போறேன். whereas இங்க நான் வேற சில டெக்ஸ்ட கொடுக்கலான்னு இருக்கேன். இப்போ கவனிங்க, இந்த இடத்துல வேற ஏதாவது டெக்ஸ்ட கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். என்ன கொடுக்க போறோம் அப்படின்னா we are going to write again.
and slash n கொடுத்திருக்கேன். So data dot write and let me stop in second line. Okay, இப்போ purpose slash n கொடுக்கிறேன். So என்னோட cursor of course இங்க நம்ம ரெண்டு விஷயத்தை பார்க்க போறோம். ஒன்னு நம்ம ஆல்ரெடி நம்மளுக்கு இந்த ஃபைல்ல என்ன இருந்துச்சுன்னு ஒரு நிமிஷம் நான் எக்ஸிகியூஷன் பண்றதுக்கு முன்னாடி காமிச்சிடுறேன். So this is the file we are going to use and we are in third line அப்படிங்கறது இருந்த ஃபைல். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், ரீரைட், அதாவது ரைட் தான் நம்ம ஸ்பெசிஃபை பண்ண போறோம். ஸோ ரைட் அப்படிங்கும்போது ஆல்ரெடி இருந்த கண்டென்ட் இட் இஸ் ஜஸ்ட் கோயிங் டு ஓவர் ரைட் இட். ஓகே, அண்ட் ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா இங்க எண்ட் பண்ணும்போது நான் ஸ்லாஷ் என் அப்படிங்கறத நான் ஸ்பெசிஃபை பண்றேன். ஸோ யா இட் இஸ் கோயிங் டு ஹாவ் இட் இன் த நெக்ஸ்ட் லைன், அதாவது என்னோட கர்சர் நெக்ஸ்ட் லைன்ல இருக்க போது அதையும் நீங்க கவனிப்பீங்க. ஸோ இதை நான் எக்ஸிக்யூட் பண்ணிடுறேன் அண்ட் லெட் வி ஜஸ்ட் கோ அண்ட் see this. ஓகேங்களா? ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா yeah, we are going to write again. Let me stop in second line and என்னோட cursor third line la வந்து நிக்குது. Got it? Okay, now let me append. So இங்க பாத்தீங்கன்னா we are going to make use of append. So with open, okay, and I just make the same first dot txt and here I just give append. So இந்த இடத்துல so append என்ன கொடுக்கலாம், you can give so data dot write, let me append some content slash n கொடுத்துறேன். of course நீங்க அங்க ஸ்லாஷ் n கொடுக்காமையும் நீங்க அடுத்த நெக்ஸ்ட் கண்டென்ட் நீங்க இங்க கொடுத்தீங்கன்னா it is just going to be as like and continuous-ஆ தான் இருக்க போகுது. ஓகேங்களா? இங்க ஸ்லாஷ் n கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல கண்டென்ட் நெக்ஸ்ட் லைன்ல வரும். இந்த இடத்துல நீங்க ஸ்லாஷ் n கொடுக்காம நீங்க இங்க அடுத்தடுத்து கண்டென்ட் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா எல்லாமே ஒரே லைன்ல தான் வரப்போகுது. so don't get with confusion. அதையும் நீங்க கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, so welcome to the next series. Okay, இங்க திருப்பி இங்க ஒரு ஸ்லாஷ் n or just write. Amazing series. Okay, so இந்த மாதிரி நம்ம வச்சிருக்கோம். இந்த இதை எக்ஸிக்யூட் பண்ணிடுறேன். So now let me just go and open this. So அதுக்கு முன்னாடி ஒரு ரெஃப்ரெஷ் கொடுத்துக்கிறேன். So இங்க பாத்தீங்கன்னா yes, and for you again நான் ஸ்பெசிஃபை பண்றேன். இந்த இடத்துல நாம ஸ்லாஷ் n எண்ட்ல கொடுக்கல. சோ நம்மளுக்கு கண்டென்ட் கரெக்டா இங்க தான் நிக்குது. ஓகேங்களா? ஃபைன். சோ this is how. and இந்த இடத்துல நம்ம ஃபைல்ல வந்து பாத்தீங்கன்னா ஓபன் அப்படிங்கிறது இல்ல, இங்க with open அப்படிங்கிற மாதிரி நம்ம பண்ணிருக்கோம். so I just want to know whether the data closed இல்லையா அப்படிங்கறத செக் பண்றேன். of course it is true. நாம இங்க பர்பஸா டேட்டா டாட் க்ளோஸே எங்கேயுமே கொடுக்கல. ஓகேங்களா? சோ இந்த ரைட்டிங் ஃபங்க்ஷனாலிட்டிஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம எந்த இடத்துலயுமே டேட்டாவை க்ளோஸ் அப்படிங்கறத நம்ம பண்ணல. பட் ஆனா வித் ஓபன் பண்ணும்போது இது இன்டென்ஷன்லி க்ளோஸ்ட் அப்படிங்கறத நான் உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்காக நான் இங்க ஸ்பெசிஃபை பண்ணிருக்கேன். ஓகே, நவ் மெயின் இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷனாலிட்டிஸ், தட் இஸ் ரீடிங் த ஃபைல். சோ ரீடிங் த ஃபைல் அப்படிங்கும்போது அஃப்கோர்ஸ் டிஃபால்ட்டா நம்மளுக்கு இருக்க போறதே ரீட் மோடு தான். ஓகேங்களா? சோ இத நீங்க எஃப் கொடுத்து ஓபன் கொடுத்து நீங்க ரீட் மோடுன்னு கொடுக்கலாம், இல்லனா வித் ஆபரேஷன்ல நீங்க கொடுக்குறீங்கனாலும் நோ ப்ராப்ளம். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் டாட் txt இந்த இடத்துல நான் மோட் ஸ்பெசிஃபை பண்ணனா இட் இஸ் கோயிங் டு ஹேவ் அஸ் லைக் a ரீட். நீங்க ரீட் கொடுக்காம இருந்தீங்கன்னா டிஃபால்ட்டா ரீட் தான். ஓகேங்களா? இப்போ I just want to know what is there in the text. திருப்பி போய் நான் இந்த டெக்ஸ்ட் ஃபைல பார்க்கணும் அப்படிங்கிறது இல்ல. I just want to open here. சோ அதனால ஒரு நான் டெக்ஸ்ட் வேரியபிள்ல நான் என்ன ரீட் பண்ண போறேனோ அதை நான் இங்க கெட் பண்ணிக்கிறேன் first of all. So this is what the read operation. ஓகேங்களா? and இப்போ அந்த எக்ஸாக்ட் txt நான் கொடுத்துக்கிறேன். and of course same நான் க்ளோஸையும் பண்ணிடுறேன். ஓகே, சோ இப்போ நம்மளுக்கு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இதுதான் நம்மளுக்கு டெக்ஸ்டா இருக்கு. சரிங்களா? சோ இப்போ I just want to read. So நான் இங்க க்ளோஸ் கொடுத்ததுனால
திருப்பியும் நம்ம ரீட் பண்ணணும் அப்படின்னா எகெயின் ஐ ஹாவ் டு ஓபன். அதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இங்க நம்ம க்ளோஸ் கொடுக்காம பண்ணினோம் அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் கண்டினியூஸ்லி ரீட் இட். நான் இங்க ஏன் க்ளோஸ் கொடுத்தேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் சொல்லிடுறேன். அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரீட் அப்படிங்கும் போது வாட் இட் ஹேப்பன், ஹோல் த கண்டென்ட்டும் நம்மளுக்கு ரீட் ஆயிருக்கு. ஓகே, இப்போ நம்மளோட கர்சர் எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எண்ட்ல இருக்கும். ஸோ அதனால பர்பஸா நான் திருப்பி இப்ப க்ளோஸ் பண்ணிட்டு ஃப்ரம் த பிகினிங்ல இருந்து நான் இப்ப ரீட் பண்றதுக்கு ஆரம்பிக்க போறேன். ஓகே, அந்த எக்ஸாக்ட் விஷயத்த ஸ்பெசிஃபை பண்றதுக்கு தான் இப்போ ரீட் பண்ண போறேன். சரி, ரீடு எது வரைக்கும் பண்ண போறேன்? ஃபுல்லையுமே ரீட் பண்ண போறோமா? இல்ல. ஏன்னா நம்ம ஃபுல் ரீட் பண்றதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ரீட் வித்தவுட் இந்த பெராந்தசிஸ்குள்ள நம்ம எதுவுமே ஸ்பெசிஃபை பண்ணல அப்படின்னா ஃபுல்லும் ரீட் பண்ற மாதிரி தான் அர்த்தம். அப்ப ஏதாவது பர்டிகுலர் கர்சஸ் மாதிரி ஏதாவது ஸ்பெசிஃபை பண்ணணும்னா அஃப்கோர்ஸ் இங்க பாத்தீங்கன்னா ரீட் ஆஃப் 8. ஸோ ரீட் ஆஃப் 8 அப்படின்னு நம்ம ஸ்பெசிஃபை பண்ணோம்னா கவனிங்க, இந்த ஃபர்ஸ்ட் 8 கேரக்டர்ஸ் மட்டுமே, ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் 8 கேரக்டர்ஸ் மட்டுமே நம்மளுக்கு இங்க ரீட் ஆக போகுது. அப்படியே ஒரு நிமிஷம் கவனிங்க. ஸோ திஸ் இஸ் ஹவ். சரி, ரீட் ஆயிடுச்சு. ஓகே, 8 கேரக்டர்ஸ் மட்டுமா? சரி, அடுத்து வேறையும் பண்ணலாம். ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா இஃப் ஐ ஜஸ்ட் கிவ் 15, இப்போ என்னோட கர்சர் G அப்புறமா இருக்கு. ஸோ இதுல இருந்து எனக்கு 15 கேரக்டர்ஸ் எகெயின் இங்க ரீட் ஆகும். ஓகேவா? சோ இதுக்காக தான் எப்பயுமே நம்ம ஃபைல் ஓபன்ல இருக்கு அப்படிங்கும் போது அந்த கரண்டான கர்சர் எங்க இருக்கோ அதுல இருந்து தான் நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் வரும், அதுல இருந்து தான் நம்மளுக்கு கண்டென்ட்டை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். அப்படிங்கிறதுக்காக தான் whenever we are opening a file, அந்த ஃபைல் ஆபரேஷன்ஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னா கைண்ட்லி ஃபோர்ஸ்ஃபுல்லி நம்ம க்ளோஸ் பண்றது. ஐ திங்க் நான் உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, சோ இப்போ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் நான் திருப்பியும் ரீடுன்னு கொடுத்துறேன். அப்போ இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன ஆகும், அதாவது பாத்தீங்கன்னா ஏஜி வரைக்கும் நம்மளுக்கு இருக்கு. இப்போ இந்த ஏஐஎன்ல இருந்து டில் எண்ட் வரைக்கும் நம்மளுக்கு இங்க ரீட் ஆயிடும். ஓகே, ஃபுல்லுமே ரீட் ஆயிடுச்சா? சரி, இப்போ ரீட் ஆன விஷயத்த நான் திருப்பியும் ரீடுன்னு கொடுத்தா எனக்கு என்ன ஆகும்? ஏன்னா என்னோட கர்சர் இப்ப எங்க இருக்கு? எண்ட் இருக்கு. அதாவது அமேசிங் சீரீஸ் அப்படின்னு சொல்லி என்னோட கர்சர் இந்த எக்ஸாக்ட் எண்ட்ல இருக்கு. இப்போ நான் திருப்பி ரீட் பண்ணேன் அப்படின்னா அங்க கண்டென்ட் இல்ல, அதுக்கு மேல ரீட் பண்ண கண்டென்ட் இல்ல. சோ இந்த மாதிரியான விஷயத்துக்கு தான் ஃபோர்ஸ்ஃபுல்லி நம்ம க்ளோஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரி, அப்ப எனக்கு வேற எங்கேயாவது இருக்க திருப்பி நான் அந்த கண்டென்ட்டை ரீட் பண்ண போகணுமே, எனக்கு சம் கண்டென்ட்ஸ் ரீட் பண்ணணுமே அப்படின்னு இருந்துச்சுன்னா there is a particular thing which we can make use of. அதாவது பொசிஷன், இந்த பொசிஷனுக்கு போ, இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் கொடு அப்படின்னு கேட்கறதுக்காக there is a two things is there. ஒன்னு வந்து tell, இன்னொன்னு வந்து seek. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, seek அப்படிங்கிறது என்ன பொசிஷனுக்கு நீங்க போகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த எக்ஸாக்ட் பொசிஷனை நம்ம ஸ்பெசிஃபை பண்றதுக்கு seek, கரண்டா எந்த பொசிஷன்ல இருக்கீங்கன்னு சொல்றதுக்கு தான் இந்த tell. சரி, இப்போ டெல் அப்படிங்கறத நான் இங்க ஸ்பெசிஃபை பண்றேன். சோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா 133 அப்படிங்கிற பொசிஷன்ல இருக்கு அப்படிங்கறத நம்மளுக்கு காமிச்சிருக்கு. சரி, இப்போ ஐ எம் ஜஸ்ட் மேக்கிங் சீக் அப்படின்னு சொல்லி 0 அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்றேன். ஓகேங்களா? இப்போ 0 அப்படிங்கும் போது எங்க போகும்? அஃப்கோர்ஸ் எக்ஸாக்ட்லி கரெக்ட். 0 அப்படிங்கும் போது நம்மளோட கர்சர் 0க்கு போயிடும். அண்ட் கைண்ட்லி இப்போ நாம எஃப் டாட் ரீட் கொடுத்தேன் அப்படின்னா all the content again ரீட் ஆகுது. யூ கேன் ஆல்சோ சேஞ்ச், என்ன வேணாலும் நம்ம கொடுக்கலாம். ஈவன் இங்க பாத்தீங்கன்னா இப்ப கரண்ட் ராஸ்டா ரீட் ஆயிடுச்சா? சோ இப்போ நான் சீக் அப்படின்னு கொடுத்து 8th கேரக்டருக்கு போக சொல்றேன். ஓகேங்களா? இப்போ நான் எஃப் டாட் ரீட் ஆஃப் 15 கொடுக்கறேன். சோ இது என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஞாபகத்துல வச்சுக்கோங்க, நம்ம 8 and 15 சொன்னோம். 8 அப்படிங்கிறது இந்த ஜிக்கு அப்புறமா, அதுக்கப்புறமா 15 அப்படின்னா அநேகமா நம்ம இங்க 20th செல்ல என்ன அவுட்புட் வந்துச்சோ அதுதான் நம்மளுக்கு இங்க வரப்போகுது. அப்படி கொஞ்சம் பார்க்கலாம். சோ இப்ப இங்க பாத்தீங்கன்னா 8th பொசிஷன்ல இருந்து, சோ திஸ் இஸ் வாட் we are going to get. ஓகேங்களா? சோ இதுக்கு தான் நம்மளுக்கு இந்த seek and ரீட், அதாவது டெல் அப்படிங்கிற விஷயத்துக்காக நம்ம இந்த ரீடிங் பொசிஷனை நம்ம எப்படி வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் என்ன மாதிரியான ஃபங்க்ஷனாலிட்டிஸும் நம்ம இங்க யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் டு பி லாஸ்ட் அஃப்கோர்ஸ் இதை நாம க்ளோஸ் பண்ணிட போறோம். எஸ், டன்.
அண்ட் யா டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா டிஃபால்ட்டா என்ன மாதிரியான மெத்தட்ஸ் எல்லாம் இந்த ஃபைல்ல இருக்கு அப்படிங்கறத ஜஸ்ட் ஒரு ரீகேப் கொடுத்துறேன். ஸோ பாத்தீங்கன்னா க்ளோஸ் அப்படின்னு இருக்கு, டிட்டாச் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு செப்பரேட்ஸ் பண்ணும், அதாவது பைனரி பஃபர்ல இருந்து ஏதாவது இருக்கு அப்படின்னா அந்த ஐஓஏ பேஸ்ல இருந்து நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்றது அதை நம்மளுக்கு செப்பரேட்ஸ் பண்ணும். அண்ட் ஃபைல் நம்பர், இந்த ஃபிளஷ், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் ஃபைல்ஸ் அண்ட் ஃபைல் ஸ்ட்ரீம்ஸ்ல இருந்து நம்மளுக்கு வர்றது. அண்ட் யா அஃப்கோர்ஸ் இப்ப நம்ம ரீட் அப்படின்னு பார்த்தோம், வெதர் இட் இஸ் ரீடபிளா அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு இட் இஸ் ஜஸ்ட் கோயிங் டு கிவ் அஸ் லைக் அண்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படிங்கிற மாதிரி. அண்ட் ரீட் லைன்ஸும் நம்ம பண்ணலாம், 1 by 1 லைன்ஸும் நம்மளுக்கு வரும். ஓகேங்களா? அண்ட் அதே சேம் திங் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பைட் கேரக்டர்ஸ்லயும் நம்மளுக்கு ஸ்பெசிஃபை பண்ற மாதிரி. அண்ட் இப்போ நம்ம பார்த்த சீக், சோ அதையும் வந்து நம்மளுக்கு ஆஃப்செட் அப்படின்னு சொல்லி எங்க இருந்து ஸ்டார்ட்ல இருந்து கரண்ட் வரைக்கும் அண்ட் இந்த மாதிரியான பர்டிகுலர் அட்ரிபியூட்ஸும் நம்ம கொடுத்து நம்ம பண்ணலாம். சோ அதுக்கு வந்து நம்ம ஆஃப்செட் அப்படிங்கிற ஃபைல் பொசிஷனை நம்ம யூஸ் பண்ணணும். அண்ட் வெதர் இட் இஸ் சீக்கபிளா இல்லையா அப்படிங்கிற மாதிரியான ஃபங்க்ஷனாலிட்டிஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு அவுட்புட் வந்து பாத்தீங்கன்னா பூலியன்ல வரும், ட்ரூ ஆர் ஃபால்ஸா அப்படின்னு. அண்ட் அஃப்கோர்ஸ் டெல் நம்ம பார்த்தோம் கரண்ட் ஃபைல் பொசிஷனை வர்றதுக்கு. அண்ட் ட்ரங்கேட், இந்த எக்ஸாக்ட் ஃபைல் ஸ்ட்ரீம்ல இந்த சைஸோட வந்து நம்மளுக்கு இது பண்ண முடியும். அதே மாதிரி ரீசைஸ் டு கரண்ட் லொகேஷன்ஸ் இந்த மாதிரி நம்ம ஸ்பெசிஃபை பண்றதுக்கு we can use this truncate and அதுல இருக்கிற அட்ரிபியூட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சைஸ் அப்படிங்கிற மாதிரி. அண்ட் நெக்ஸ்ட் இட் இஸ் ஆல் அபவுட் ரைட் அ ஃபைல், வெதர் இட் இஸ் ரைட்டபிளா அப்படின்னு பாக்குறதுக்காக ட்ரூ ஃபங்க்ஷனாலிட்டிஸ் நம்மளுக்கு பூலியன் அவுட்புட்ல கிடைக்கும். அண்ட் ரைட் அப்படிங்கிற ஆபரேஷனை நம்ம பார்த்தோம். we can also make it use of each and every லைன் பை லைனாவும் நம்ம கொடுக்கலாம். சோ அதுக்கு ரைட் லைன்ஸ் அப்படிங்கறத நம்ம ஸ்பெசிஃபை பண்ணலாம். ஓகேங்களா? யா, ஹியர் ஒன் மோர் திங், டெலிட்டிங் எ ஃபங்க்ஷன். So delete a file அப்படிங்கும்போது இட் இஸ் நாட் எக்ஸாக்டா ஒரு வேரியபிளை டெலீட் பண்ற மாதிரி இது வந்து சாதாரணமான விஷயம் கிடையாது. we are deleting from the system. ஓகேங்களா? சோ அதனால இந்த இடத்துல டெலிட்டிங் ஃப்ரம் அ சிஸ்டம் அப்படிங்கும்போது இட் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட் வேர் யூ ஸ்டோர் அண்ட் விச் ஃபைல் நீங்க வந்து டெலிட் பண்றீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இங்க பாத்தீங்கன்னா லெட் ஐ ஜஸ்ட் கிரியேட் இந்த எக்ஸாக்ட் ஃபைலை நான் உங்களுக்கு ஷேர் பண்றதுக்காக நான் வச்சிருக்கேன். நான் இதை வந்து பாத்தீங்கன்னா a.text அப்படின்னு சொல்லி நான் ஒரு ஃபைலை நான் சும்மா ஜஸ்ட் ஓபன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? சோ இந்த a.text நான் இப்போ டெலீட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். சரிங்களா? சோ அஃப்கோர்ஸ் ஞாபகத்துல வச்சுக்கோங்க, நம்ம இது வந்து டுவர்ட்ஸ் த சிஸ்டம் நம்ம டெலீட் பண்ணணும்னு நினைக்கிறோம். சிம்பிள், அவ்வளவுதான். ரிமூவ் அண்ட் இந்த இடத்துல a.text. சோ இப்போ நம்ம இதை கொடுத்தோம் அப்படின்னா வாட் வி ஜஸ்ட் கெட், அஃப்கோர்ஸ் ரொம்ப சிம்பிளான விஷயம், இந்த எக்ஸாக்ட் ஃபைல் டெலீட் ஆயிடும். ஸோ எக்ஸிக்யூட் பண்றதுக்கு முன்னாடி நான் ஒரு நிமிஷம் காமிக்கிறேன். இங்க நம்மளுக்கு a.text அப்படின்னு ஒன்று இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை நான் எக்ஸிக்யூட் பண்றேன். பாத்தீங்கன்னா டெலீட் ஆயிடுச்சு. பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல a.text போயிடுச்சு. ஸோ யூஸ்வலா இப்போ a.text மட்டும் நம்ம ஸ்பெசிஃபைவா நம்ம கொடுத்தோம் அப்படின்னா கரண்ட் ஃபோல்டர்ல இருக்கிறது தான் முதல்ல முக்கியமா பார்க்கும். சோ அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா யூஸ்வலா இந்த டெலீட்டுக்கான ஆபரேஷனுக்கு மட்டும் கைண்ட்லி ஜஸ்ட் ப்ரொவைட் த பாத் அண்ட் தென் செக் இட். சோ அதுக்கு என்னோட சஜஷன் என்ன அப்படின்னா வெதர் இட் இஸ் எக்ஸிஸ்ட் ஆர் நாட், அந்த பாத் உங்களுக்கு எக்ஸிஸ்டா இருக்கா இல்லையா. ஓகேங்களா? சோ அது மாதிரி ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க ஏதாவது ஒன்னு ஸ்பெசிஃபை பண்ணணும் அப்படின்னா வெதர் ஐ ஜஸ்ட் சூஸ் திஸ் ஒன் second. So இந்த எக்ஸாக்ட் நான் இங்க சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இந்த ஃபைல். ஓகே, ஸோ இதுல அந்த a.txt அப்படிங்கிற மாதிரி நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இருந்துச்சுன்னா ரிமூவ். ஓகே, இந்த இடத்துல ரிமூவ். அஃப்கோர்ஸ் யூ கேன் ஜஸ்ட் கிவ் லைக் திஸ். எல்ஸ் அப்படி இல்ல அப்படிங்கும்போது ஓகே, பிரிண்ட் த ஃபைல் இஸ் நாட் எக்ஸிஸ்ட். ஓகேங்களா? ஸோ அஃப்கோர்ஸ் இந்த இடத்துல வந்து நீங்க யூ கேன் ஆக்சுவலி இப்போ பாத்தீங்கன்னா நம்ம டெலீட் ஆயிடுச்சு. ஸோ அதனால இந்த எக்ஸாக்ட் பாத்ல அந்த ஃபைல் இருக்க போறது இல்லை. ஓகே, ஸோ ஈவன் தோ நீங்க ஏதாவது ஒரு ஃபைலை நீங்க டெலீட் பண்ணணும்னு நினைச்சா கைண்ட்லி ப்ரொவைட் த ஃபைல் பாத்து கொடுத்து நீங்க செக் பண்ணுங்க. ஏன்னா பாத் கொடுக்காம நீங்க என்ன ஃபைல்ல நீங்க கொடுத்தாலும் டக்குன்னு அது இம்பார்ட்டன்ட். ஏன்னா டேட்டா அப்படிங்கும் போது வெரி வெரி இம்பார்ட்டன்ட்.
ஸோ அதனால ஃபைல்ஸ் டக்குன்னு டெலீட் ஆயிடும். ஸோ கரண்டா ஸ்பெசிஃபை பண்ணி பண்ணுங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம அதை டெலீட் பண்ணினதுனால அஃப்கோர்ஸ் வாட் வி ஆர் ஜஸ்ட் கோயிங் டு கெட் இட் இஸ் த ஃபைல் இஸ் நாட் எக்ஸிஸ்ட் பிகாஸ் ஆல்ரெடி நம்ம டெலீட் பண்ணிட்டோம். ஸோ அந்த a.txt இல்லை. ஓகேங்களா? ஸோ த ஃபைல் இஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு வருது. ஸோ கைண்ட்லி பி அவேர் ஆஃப் திஸ் டெலிட்டிங் ஆப்ரேஷன். ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே, ஸோ ஐ திங்க் இந்த ஃபைல் ஆப்ரேஷன்ஸ் என்ன ஏதுங்கிறது கொஞ்சம் பார்த்துருப்போம். அண்ட் இதை வச்சு என்ன மாதிரியான ஃபைல்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ண போறோம், என்ன மாதிரியான ஃபைல்ஸ் எல்லாத்தையும் நம்ம யூட்டிலைஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஹோப் ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கைண்ட்லி ஜஸ்ட் புட் அ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தடுத்த வீடியோஸ் நம்ம என்னங்கிறத பார்க்கலாம். ஓகே, see you on next video dear friends. Happy learning.